பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம கைகளில் இந்த பரிசுத்த வேதாகமம் கிடைச்சிருக்கிறதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னா மிஷினரி சீகன் பால்க். அதுபோல தான் பர்மாவில் பர்மிய மொழியில் வேதாகமம் அச்சடிக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் மிஷினரி அதோனிராம் ஜட்சன் அவங்க தான். அவங்க வாழ்க்கையில் இந்த வேதாகமம் அச்சடிக்கப்படுகிறதற்கு தேவன் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவைச் சேர்ந்த அதோனிராம் ஜட்சன் மிஷினரி பணியாற்றும் ஆர்வத்துடன் இந்தியா வந்தார். பின்பு பர்மா சென்று மிஷினரி பணியாற்றினார். பர்மிய மொழியில் வேதாகமத்தை மொழியாக்கம் செய்ய வேண்டுமென்று மிகுந்த ஆர்வத்தால் அந்த மொழியை கற்றறிந்தார். அநேக எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மொழியாக்கம் செய்து முடித்தார். இந்த வேளையில் பர்மிய அரசின் இராணுவ அதிகாரிகள் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறையில் இருந்த சமயத்திலும் மொழியாக்கம் செய்த வேதாகமத்தை மீண்டும் படிக்க அவர் மிகுந்த ஆவலோடு இருந்தார். இதை அறிந்து அவருடைய மனைவி ஆன் ஹாசல்டேன் மொழியாக்கம் செய்த வேதாகமத்தை இரகசியமாக ஒரு தலையணைக்குள் மறைத்து வைத்து சிறையில் இருந்த அவரிடம் சேர்த்தார். அதை அவர் வாசித்து திருத்தம் செய்ய வேண்டிய இடத்தில் திருத்தங்கள் செய்து மிகுந்த திருப்தியும் ஆறுதலும் அடைந்தார். ஒரு காலகட்டத்தில் அவரை அந்த சிறையிலிருந்து வேறு சிறைக்கு மாற்றினார்கள். அவர் தன்னோடு இருந்த அந்த தலையணையும் எடுத்து கொண்டார். சிறை அதிகாரி தலையணையை கொண்டு செல்லக்கூடாது என்று கோபத்தில் அவரது கரங்களிலிருந்து பறித்து தூர எறிந்து விட்டார். ஜட்சன் துக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கதறி அழுது விட்டார். எத்தனையோ ஆண்டுகளாய் பர்மிய மொழியில் மக்களுக்கு வேதாகமத்தை கொடுக்க எடுத்த பிரயாசங்கள் யாவும் நஷ்டமாகிவிட்டதே என்று எண்ணி அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனினும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, இந்த மக்கள் தங்கள் தாய்மொழியில் உம்முடைய வார்த்தைகளை அறிந்து உம்மை விசுவாசித்து பற்றி கொள்ள நான் எடுத்த இந்த பிரயாசத்தை சாத்தான் தோல்வியடைய செய்யக்கூடாது. இதை நீரே பொறுப்படுத்தி கொள்ளும் என்று ஜெபித்து கொண்டே இருந்தார். சர்வ வல்ல தேவன் அதை குறித்து வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். தலையணை தூக்கி எறியப்பட்டது நஷ்டமல்ல. ஒரு கிறிஸ்தவர் அந்த தலையணையை கண்டெடுத்து உள்ளே இருந்த பொக்கிஷத்தை கண்டு ஆச்சரியமடைந்தார். அந்த முழுமையான வேதாகமத்தை அச்சிட அவர் வேதாகம ஐக்கிய சங்கத்தை அணுகினார். அவர்கள் அதை அச்சிட்டு முடித்தனர். அழகிய பர்மிய மொழியில் வேதாகமம் வெளிவந்தது. இதை அறிந்த ஜட்சனின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தான் சிறையில் இருந்தாலும் அந்த வேலையை தேவன் மிக சிறப்பாக செய்து முடித்தது பற்றி பெரும் மகிழ்ச்சியடைந்து தேவனுக்கு நன்றி செலுத்தினார். ஆண்டவர் ஜட்சனின் இருதய கதறுதலின் ஜெபத்தை கேட்டார். பர்மாவில் சிலுவையை நிரந்தரமாக நாட்டப்படும் வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு செல்லுவதில்லை என்று வைராக்கியமாய் 40 வருடம் கணவன் மனைவியாய் பர்மாவில் ஊழியம் செய்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினார்கள். நம் ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவருக்காக செய்கிற ஊழியங்கள், அவர் நாமத்திற்காக படுகிற பிரயாசங்கள் யாவும் நஷ்டமடைந்து விட்டதே, பலன் தாமதமாகி கொண்டிருக்கிறதே, என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையே என்று எண்ணி சில நேரங்களில் நாம் குழப்பமடைகிறோம், ஏங்கி தவிக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஜட்சனின் இருதய கதறுதலின் ஜெபத்தை கேட்டது போல நம்முடைய ஜெபத்தையும் கேட்பார். அவருடைய நாமத்துக்காக பட்ட பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனை விளைய செய்தார். ஆகவே விளையச் செய்கிற தேவன் நம்மோட இருக்கிறார். கலங்காமலும் பயப்படாமலும் தேவ சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.